ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட மாட்டாது என தெரியவந்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக அது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வாரத்திற்குள் மசோதா தாக்கல் செய்ய வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதுகுறித்து ஆராய்ந்து மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்நிலைக் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினர் அனைத்து கட்சிகள், சமூக அமைப்புகள் உட்பட பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை நடத்தினர். மார்ச் மாதத்தில் குழுவின் அறிக்கை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் அளிக்கப்பட்டது. துவக்கத்தில் பல கட்டங்களாக செயல்படுத்தலாம் எனவும் இதற்காக பல சட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 3 சட்டப்பிரிவுகளில் திருத்தம், 12 புதிய சட்டப்பிரிவுகள் சேர்ப்பு மற்றும் யூனியன் பிரதேசங்களான டெல்லி, ஜம்மு காஷ்மீர், புதுச்சேரி ஆகியவற்றிற்கான சட்டங்களில் திருத்தம் என மொத்தம் 18 சட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்றும் இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்ட மத்திய அமைச்சரவை மசோதாவுக்கு கடந்த 12ஆம் தேதி ஒப்புதல் அளித்தது. இதையடுத்து அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா 2024 மற்றும் யூனியன் பிரதேச சட்டத்திருத்த மசோதா 2024 ஆகிய இரண்டையும் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் மக்களவையில் இன்று தாக்கல் செய்வார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திடீர் திருப்பமாக இன்றைய மக்களவை நிகழ்ச்சி நிரல் பட்டியலில் மசோதாக்கள் தாக்கல் நீக்கப்பட்டுள்ளன. இதனால் இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்படாது என்று கூறப்படுகிறது.